ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கஞ்சமலை காலாங்கி சித்தரோட பரிபூர்ண ஆசியால் நமது சிவராத்திரி பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எண்ணற்ற மக்கள் இரவு முழுவதும் இந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. இந்த மகா சிவராத்திரி என்ன அப்படின்னு பல அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாத இருக்கும். இந்த மகா சிவராத்திரி என்பது என்ன அப்படின்னா, நாம் ஞானம் அடைவதற்கான ஒரு அற்புதமான நாள். நம்ம உடலில் இருக்கக்கூடிய இருளை அகழ்ந்து ஞானத்தை கிடைக்கக்கூடிய நாள். அதனால தான் இந்த நாளில் நம்ம இரவு முழுவதும் கண் விழித்து ஓம் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தையும், சிவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யக்கூடிய செயல்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வடிவமைச்சு போயிருக்காங்க. இந்த யார் ஒருத்தர் இந்த சிவராத்திரி நாளில் இரவு முழுதும் கண் விழித்து ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் கையால் ஒரு சொட்டு அல்லது ஒரு சொம்பு தீர்த்தம்னாச்சும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு துர்மரணங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே உங்களுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா அந்த மரணம் தடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஒரு உண்மை சம்பவம், முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்லி நம்மளோட நிகழ்வுக்கு போகலாம். ஒரு வேடன் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அந்த வேடனுக்கு பார்த்திங்கன்னா தினந்தோறும் அவன் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களில் வேட்டையாடிட்டு அதை அவன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார் குழந்தைகள் பங்கிட்டு அந்த விலங்கை பார்த்திங்கன்னா உண்பது தான் அவனோட வேலை. ஒரு 2 நாளாக ஒரு காட்டு பக்கம் அவன் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன இடத்துல அவனுக்கு பார்த்திங்கன்னா எந்த விலங்கினமும் அவனுக்கு கண்ணுக்கு தென்படலை. நிறைய மரங்கள் ஏறுறான், நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா தொலைவறான், இல்லை ஏதோ காட்டு விலங்குகளை தொலைவறான், எதுவுமே அவனுக்கு கண்ணில் படலை. சரின்னு சொல்லிட்டு இரவு ரொம்ப நேரம் ஆயிடுது. சாயந்தரம் இருள் கட்ட ஆரம்பிச்சோன்னா 6 மணி, சூரியன் மறைந்தோடனே 6 மணி ஆனோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான். அது அவன் அறியாத அது வில்வ மரமாக இருக்குது. அந்த வில்வ மரத்தில் ஏறி உக்காந்தோன்னா அவனுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது. அவன் வில்வ மரம் இந்த கிளையை பிடிச்சி ஏறினப்போ என்ன ஆகுது, அவன் அறியாத அந்த வில்வம் பார்த்திங்கன்னா அவன் கை பிடிச்சி ஏறினப்போ அது அவன் கைப்பட்டு ஒரு வில்வம் பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்து மேலே விழுகுது. அப்படியே அவன் பார்த்திங்கன்னா அந்த குடிவி, அவன் தண்ணி குடிக்கக்கூடிய அந்த சொரக்குடுவை கையில் வச்சுருக்கிறான். அதை வச்சுருக்கிறப்ப ஒரு தண்ணி சொட்டு அந்த வில்வத்து மேலேருந்து பட்டு அந்த லிங்கத்து மேலே படுது. அப்படியே உறங்கிடுறான். திடீர்னு கண்முழிக்க அப்படியே உறக்க வருது, பசி மயக்கத்தில் அப்படி முழிச்சு பார்க்குறான். உறக்க வருது, பசி மயக்கத்தில் முழிச்சு பார்க்குறான். இப்படியே ஏதோ விலங்கு வருதா, ஏதோ உணவுக்கு எதாவது நம்ம கிடைக்குமா அப்படின்னு கண்ணை மூடுறான், முழிச்சிக்கிறான். ஆனால் இவனை அறியாதே பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டா அவனோட குடுவையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த லிங்கத்து மேலே படுது. இவனுக்கு விதி பிரகாரம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இவனுக்கு மரணம் ஏற்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. வீட்டுக்கு போகிறான், மரணம் ஏற்பட சூழ்நிலை வருது. அப்போ யமதூதர்கள் வராங்க, அவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு. யமதூதர்கள் நின்ன உடனே அடுத்த நொடியே பார்த்திங்கன்னா சிவனோட பூதகணங்கள் தடுக்கிறாங்க. இவன் சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பார்த்திங்கன்னா இவன் கையால் ஒரு சொட்டு வில்வத்து மேலே ஒரு தீர்த்தம் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கிறான். அதனால் இவனை பார்த்திங்கன்னா நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது, இவனுக்கு இன்னும் ஆயுசு இருக்குது அப்படின்னு தடுக்கிறாங்க. அவனை அறியாத செஞ்ச ஒரு செயலுக்கே இவ்வளோ நடக்குதுன்னா, நாம் இரவு தோறும் இன்றைக்கி இரவு முழுவதும் நம்ம உட்காந்து நம்ம சிவனுக்கு பார்த்திங்கன்னா கோடிலிங்கேஸ்வரருக்கு இந்த பூஜை மந்திரங்கள் நம்ம செவி வழியாக எவ்வளோ அடியார் பெருமக்கள் கூர்ண இதெல்லாம் கேட்கணும். நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும்னு பாருங்க. நம்ம மரணமே
நமக்கு தள்ளி போகும். நமக்கு ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நிற்பார், அவர் பூதகணங்கள் வந்து நிற்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிவன் நாமத்தை சொல்லுங்கள். சிவன் மந்திரத்துக்கு மேலே உலகத்தில் ஒரு பெரிய மந்திரம் கிடையாது. பஞ்சாச்சார மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெடித்து சிதறி உருவாகிறப்ப ஒரு சப்தம் உருவாகுது. அந்த சப்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ உ இம். அகாரம் உகாரம் மகாரம் சொல்லுவாங்க. இது காசி போனீங்க அப்படின்னா இந்த 3 லிங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து காலபைரவர் கோயில், காலபைரவர் கோயிலேருந்து மிருத்திங்கேஷ் மகாதேவ ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் போனீங்கன்னா அகாரம் உகார மகார லிங்கம்னு 3 லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிருக்கு. அந்த லிங்கத்தை பற்றி நீங்கள் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முத வெடித்து சிதறினப்ப இது 3 லிங்கங்கள் தோன்றதாக ஐதீகம்னு சொல்கிறாங்க. இதுனா அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு பார்த்தா ஆ இம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ உ இம். இது வந்து ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு வரும். சொல்லி பாருங்க, சொல்லுங்க. ஆ உ இம் சொல்லி பாருங்க. என்ன வருது? எந்த நீங்கள் மந்திரங்கள் சொன்னாலும் ஓம்ங்கிற மந்திரம் சொல்லாமல் எந்த மந்திரத்தை சொன்னாலும் பலிதமாகாது. நீங்கள் நமச்சிவாயன்னு சொன்னால் கூட ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னால் தான் சக்திகள் அதிகம். அப்போ இந்த ஓம்ங்கிற மந்திரத்தோடு நமசிவாயும் சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளி மந்திரம் சொல்கிறீங்க, ஓம் காளி, ஓம் பராசக்தி, ஓம் இச்சாசக்தி, ஓம் கிரியாசக்தி, ஓம் ஞானசக்தி. நீங்கள் எந்த மந்திரங்கள்னு பாருங்கள் இந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரங்கள் இருக்கும். இப்போ இந்த சிவராத்திரி நாளில் நாம் ஒரு 5 நிமிடம் நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்ய போகிறோம். ஒரு தியானம் பண்ண போகிறோம். இந்த தியானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி நன்னாளில் இந்த தியானத்தை பண்ணுறதுனால உங்கள் உடலில் உங்களோட ஆறாசக்தியும் அதிகப்படுத்திருக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா பறந்து வர்றதுக்கான சித்தர்கள் கொடுத்த ஒரு சப்தத்துடன் கூடிய ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆ உ இம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்ங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்ல போகிறோம். பாருங்கள், நான் சொல்கிறது நல்லா உள்வாங்கிக்கிங்க. நம்ம ஏற்கனவே நமது தங்கதுரை ஐயா சொன்ன மாதிரி தான் நல்லா உடம்ப நல்லா நிமிர்ந்து உக்காந்துக்குங்க. நிமிர்ந்து உக்காந்துக்கிட்டு பாருங்கள், இம் இம் இப்படிங்கிற மந்திரத்தை நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இது சொல்கிறப்ப பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் வரும், சொல்ல முடியாத கூட போகும். இதனால் கவலைப்பட வேணாம். தடைப்பட்டாலும் ஒரு 5 நிமிடம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இம்முங்கிற சத்தத்தை நிறுத்தி அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் மனம் எங்கே போகுதோ அதை நீங்கள் அதை ஓட விடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் நேரம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். டீ குடிக்கிறீங்களா? அந்த பக்கம் போய் கொடுங்க. சத்தம் இல்லாத டீ குடிங்க. போகலாங்களா? செய்யலாங்களா? இது யார் யார் ருத்ராஜம் கட்டியிருக்கீங்க? இந்த ருத்ராஜத்தில் இன்னும் சக்திகள் அதிகமாகணுமா? வேணுமா வேணாமா? சரி. இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருது, எனக்கு சளி பிடிக்கிறது, எனக்கு ஊதுபத்தி பொறுத்துனா கூட தும்பல் வர்றது, ஜெஸ்ட் அலர்ஜி வர்றது, இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? இது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த தியானத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே வெளியாகிடலாம். எதுவுமே உங்களுக்கிட்ட வராது. நீங்கள் வேணால் ஒரு 3 நாள் செஞ்சுட்டு யார் யாருக்கு ப்ரெஷர் இருக்குதோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க.
3 நாள் தொடர்ந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தியானத்தை செய்யுங்க. 3ஆவது நாள் போய் நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள், 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யுங்க, உங்கள் ப்ரெஷர் வந்து நார்மல் ஆயிரும். இது அறிவில் பூர்வமான உண்மையான விஷயம். ஒவ்வொரு மந்திரத்திலையும் உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது. சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. கடவுளோட நேரடியாக தொடர்புள்ள அற்புதமான தெய்வங்கள்னு சொல்லலாம் சித்தர்களை. நாம் நேரடியாக கடவுளை போய் பார்க்க முடியும்னா முடியாது. சித்தர்கள் துணை இருந்தால் தான் கடவுளை பார்க்க முடியும், பேச முடியும், நட்பு கொள்ள முடியும், உறவாக முடியும். கடவுளை எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விக்கிரகமாக இல்லை, நேரடியாக கடவுள் உங்ககிட்ட பேசும். நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லும். சினிமா படம் மாதிரி இல்லை, உண்மை. இப்போ என்னோடய மாணவருங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. நீங்களாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட தீட்சை எடுத்துவீங்க. இதில் எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்கிறீங்க, கடவுள்கிட்ட பேசியிருக்கிறீங்க? பார்த்தீங்களா? கடவுள்கிட்ட நீங்களாம் பேசணுங்க. நீங்களும் கடவுள்கிட்ட பேசலாம். நம்மளோட தாத்தா முப்பாட்டெல்லாம் இருந்தாங்க. யாரா தாத்தாட்ட பேசியிருக்கிறீங்களா? முப்பாட்டம் பேசிட்டு ஆளால் இருக்கீங்களா? உங்கள் தாத்தாட்டெலாம் பேசியிருக்கீங்களா? இதில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க. இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா விவசாய பூமி தான். எங்கே படுத்திருப்பாங்க? வீட்டில் படுத்திருப்பாங்களா? ஏதோ ஆடு கொட்டாய் மாட்டு கொட்டாய் போட்டுக்கிற இடத்துல படுத்திருப்பாங்களா? எங்கே படுத்திருப்பாங்க? சரி, படுத்திருப்பாங்க. அவங்களாம் தெய்வத்தை ஈஸியாக பார்த்தாங்க. தெய்வத்தை கண்ணில் ஈஸியாக பார்த்தாங்க. கண்ணில் இங்கே தென்பட்டது. என்னைக்கு இந்த விளக்கு ஒளி வந்துச்சோ, செயற்கையான இந்த லைட்டு வந்துச்சோ, தெய்வத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுச்சு. பார்ப்பாங்க, போது பாரு கொல்லிக்கட்ட பிசாசு பார்ப்பா போதும்பாங்க, முனி நடக்குதும்பாங்க, மோகினி பேய் போகுதுங்கிறாங்க. இது மாதிரி சொன்னாங்க. யாரா உங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க? யாராவது ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்காங்களா? ஏன் இப்போ தெய்வம் வரல, பேய் பிசாசு வரல, பூத பிசாசத்தை பார்க்க முடியல? அது மனுஷனுக்கு பயப்படல, இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பயப்படுது. பிரதிஷ்டை பெற்ற ஆலயம் திருப்பதிக்கு போங்க, சமயபுரம் போங்க, அதே மாதிரி பழனி முருகன் கோயிலுக்கு போங்க. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டு கோயிலுக்குள்ளே போட்டிருக்க மாட்டாங்க, விளக்கு ஒளி தான் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்தால் அடிக்கடி போகணுன்னு உங்களுக்கு தோணுதா? திருப்பதி போனால் திருப்பதி போயிட்டு வரலாம்பா, பழனி ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது, சபரிமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? கருவறையில் விளக்கேற்றி அந்த சக்தியை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டிலையே விளக்கேற்றுறதில்ல. விளக்கேற்றுனா கடையில் போய் எண்ணெய் வாங்குவோம். எண்ணெய் வாங்குவோம்? நல்ல எண்ணெயா? தீபம் ஆயில்ல போய் கேட்குறீங்க. அது தீபம் ஆயில் இல்லைம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா குருடாயில். என்ன ஆயில்? ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது. செக்கில் ஆட்டினத்தான் நல்ல எண்ணெய், செக்கில் ஆட்டினத்தான் விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டினது தான் தேங்காய் எண்ணெய். கடையில் போய் நீங்கள் 60 ரூபாய்க்கு பாக்கெட் 60 ரூபா 120 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் எந்த தெய்வமும் வீட்டுக்கு வராது. உங்களை வந்து திட்டிவிட்டு தான் போகும். இவங்கெல்லாம் வேலை பொழப்பு இல்லை, டூப்ளிகேட் கலப்படை எண்ணெயை வச்சு என்னை வாசாமி எனக்கு வந்து கடன் இருக்குது, ஒரு 1000 ரூபா கடன் கட்டணும், 1 லட்ச ரூபா கடங்குது, என் பிள்ளைக்கு வேலை வேணும் அப்படின்னு விளக்கேற்றுறா. இவருக்கெல்லாம் வேலை பொழப்பு இல்லையா அப்படிங்கும் சாமி. அதே ஒரு நெய் ஊற்றி அந்த சாமிக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு பஞ்சு தறி போட்டு கும்பிட்டு பாருங்கள், அந்த காரியம் உடனே நடக்கும். இது யார் செய்கிறான்? பிராமணர் செய்கிறான். அவன் பாட்டு பசும்பால் எடுத்துகிட்டு போய் அந்த பாலை காய்ச்சி அதை வெண்ணெயாக எடுத்து நெய்யாக எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறான். அவன் பிள்ளை பாருங்கள்
டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அரசு அதிகாரியாகவும் பெரிய பெரிய நிலையில் இருக்கிறாங்க. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போங்க, எங்கேயா கடையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் மாடு வச்சுருக்கிறீங்க? நீங்களே ஒரு நெய்யை உருவாக்கி செஞ்சு பாருங்கள் தெய்வத்துக்கு. பால் வச்சு நெய்யை ஆக்கி பாருங்கள். நம்ம என்ன சொல்ல, டெய்லியும் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கர உரையில் ஏற்றி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நீங்கும். வச்சுங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் அந்த தியானத்துக்கு போகலாம். நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஏன்னா இன்னும் வந்து டைம் இருக்குது, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. அவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்து நாம் 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். நிறையா விஷயங்கள் பேசலாம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். நானும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்போ சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யுக யுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 5000 வருஷம் திருமூலர் வாழ்ந்துருக்காரு. காலாங்கிநாதர் நம்ம ஊரில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய நம்ம சித்தர கோயில் இருக்க காலாங்கி சித்தேஸ்வர சுவாமிகள் இன்னும் உயிரோடு உட்காந்துட்டு இருக்கார். சின்முத்திரையில் உட்காந்துட்டு இருக்கார். என்ன முத்திரையில் உட்காந்துட்டு இருக்காரு? சின்முத்திரை. இந்த சின்முத்திரை உள்ள தெய்வங்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? சொல்கிறேன் கேட்டுங்க. ஐயப்பன் சின்முத்திரையில் உட்காந்துட்டு இருப்பார். தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில் உட்காந்துருப்பார். ஐயனாரப்பன் சின்முத்திரையில் உட்காந்துருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக சின்முத்திரையில் உட்காந்துட்டு இருக்க ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலாங்கிநாதர். உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான கொடைவள்ளல். காலனை உடையா தைச்சி போட்டவர்னு சொன்னார். உங்களுக்கு யம பயம் இருக்கா? வீட்டில் நோய் நொடி இருக்கா? இங்கிருந்து ஊர் ஊராக அலைய வேணாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை எங்கெங்கே தேடி அலைகிறான் ஞானத்தங்கமே அப்படின்னு பாடல் பாடியிருப்பாங்க. இங்கே இருக்கிற இடம் காலாங்கிய சித்தரை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். உடலில் பெரிய பெரிய வியாதி இருக்கா, கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் உப்பு மிளகு வெல்லம் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே தலையை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய காந்த தீர்த்தத்தில் போடணும். கடையில் வைக்கிற உப்பு வெல்லம் சரி வராது. வீட்டில் வச்சாதான் நம்மளோட பிரச்சனை தீரும். அதே மாதிரி கோயிலுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போனால் ஒரு தேங்காய் பழம் கூடை வாங்கி அது வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். அந்த கூடை கருவறை வரைக்கும் போகும். போயிட்டு அந்த சக்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். நீங்கள் கடைக்காரன்ட்ட வாங்கினீங்கன்னா அந்த கூடை அவன் போயிட்டு கடைக்காரங்க தான் போகும். அந்த சக்தி கடைக்கு தான் போகும். தெய்வ சக்தி உங்கள் வீட்டுக்கு வராது. இதெல்லாம் நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. வடநாட்டுக்காரன் போய் வடநாட்டில் போனீங்க அப்படின்னா அவன் பூக்கூடைன்னு தனியாக வச்சுருப்பான். பித்தாளையில் வச்சுருப்பான், சில்வரில் வச்சுருப்பான், மூங்கில் தட்டியில் வச்சுருப்பான். அவன் வீட்டிலேருந்து அதுதான் கொண்டு வருவாங்க. தேங்காய் பழம், ஊதுபத்தி, கற்பூரம், எண்ணெய்லாம் கொண்டு வந்துட்டு நேராக சாமிகிட்ட கருவறை கொடுப்பாங்க. நேராக போய் பூஜை பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வந்து நேராக வீட்டில் வைப்பான். நாம் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்தே நம்ம வீட்டில் தேங்காய் மரம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், வெத்தலை பாக்கு இருக்கும், எல்லாமே நம்ம விளைச்சல் பண்ணுவோம். கடையில் வாங்கிட்டு போவோம். அந்த கூடையை வாங்கி பிளாஸ்டிக் கூடையை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து உள்ளே சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நேராக கடைக்கு தான் போகிறப்ப அந்த சக்தியெல்லாம் அங்கே போயிடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது பலவிதமான மெத்தடில் சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது சொல்லி கொடுக்குறது தான் ஆள் இல்லை. அதனால் இப்போ நம்ம அற்புதமான அந்த தியானத்தை பார்க்க போகிறோம். நான் என்ன மந்திரம் சொன்னேன்? இம். அந்த இம்முங்கிறத கண்ணை மூடிக்கிங்க. கண்ணாடி போட்டிருக்கிறோம், கண்ணாடியை கழட்டிடுங்க. கழட்டி அதை பாக்கெட்டில் வச்சுங்க, ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கோங்க. போட்டுவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை சின்முத்திரை. சின்முத்திரைங்கிறது பாருங்க. வச்சு உங்கள் 2 கையும் உங்கள் தொடமால வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இம் அப்படிங்கிற சவுண்டை நல்ல சத்தமாக ஆழமாக சொல்கிறேன். சொல்லாமா? கண்ணை மூடிக்கிங்க. இம். நல்ல சத்தம் வரணும். எந்த அளவு சத்தம் சொல்கிறீங்களோ அந்த அளவு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரியாகும். இம்.
இம் 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 நல்ல சப்தமா ஆழமா சொல்லுங்க பார்க்கலாம். இரும்பல் வந்தாலும் இரும்பலை இரும்பிட்டு தொடர்ந்து சொல்லுங்க. சப்தத்தை மட்டும் நிறுத்துங்க, கண்ணை திறக்காதீங்க. சப்தத்தை மட்டும் நிறுத்துங்க, அந்த இம்ங்கிற சத்தத்தை மட்டும் நிறுத்துங்க, கண்ணை திறக்காதீங்க. இம்முங்கிற சத்தத்தை மட்டும் நிறுத்துங்கள், கண்ணை திறக்க வேண்டாம். அமைதியாக உங்கள் மனம் எங்கு செல்கிறதோ அதை போக விடுங்க. உங்கள் வீட்டு நினைவாக இருந்தாலும் அங்கே போக விடுங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் நினைவுகள் போனாலும் போக விடுங்க, இல்லை இறைவனை தேடி உங்கள் மனம் போனாலும் போக விடுங்க. அமைதியாக கவனத்தை உங்கள் எண்ண அலைகளை செலுத்துங்க. அப்படியே உங்கள் 2 கையும் எடுத்து கண்ணு மேலே அப்படியே கூம்பு வடிவில் வச்சு கண்ணை முள்ள திறங்க. இப்போ உங்கள் மனம் எப்படி இருக்குது, உடல் எப்படி இருக்குது? உங்கள் மனம் உடல் எப்படி சாமி இருக்கு? ஃப்ரீயாக இருக்குது, அமைதியாக இருக்கா? இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தினம்தோறும் ஒரு 5 நிமிடம் இதை பண்ணி பாருங்கள். உடலில் அத்தனை ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ நமக்கு எத்தனை துவாரம் இருக்குது? மூக்கில் 2 துவாரம் இருக்குது, 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது. இப்போ 2 மூக்கு திராவத்தில் எந்த பக்கம் மூச்சு காற்று போகுதுன்னு பாருங்கள்.
வலது பக்கம் போகுதா, இடது பக்கம் போகுதா, இல்லை ரெண்டு பக்கம் போகுதா? வலது நாசியில் போகுது. மற்றவங்களுக்கு இடது பக்கம், ஒருத்தருக்கு இடது பக்கம் போகுது. மற்றவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கு என்ன பக்கம் போகுது? மூச்சு காற்று அப்படி வச்சு பாருங்க, எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க. வலது நாசியில் போகுது. நமக்கு ரெண்டு கை இருக்கா? இது வந்து ஆண், இது வந்து பெண். இது வந்து சூரியன், இது வந்து சந்திரன். அப்ப நம்ம எந்த பக்கம் நாசி போகுது அதை பாருங்க. சந்திர நாடியில போகுதா, சூரிய நாடியில போகுதா? அப்ப அவர் என்ன சொன்னாரு? சூரிய நாடியில ஒரு செயல் செஞ்சா என்ன நடக்குன்னு சொன்னாரு? நல்லது நடக்குன்னு சொன்னார். உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னார். இப்ப யாருக்கு சூரிய நாடியில ஓடுது? மற்றவங்களாம் சந்திர நாடில் ஓடுதா? தெரியல, கணிக்கு தெரியல. இப்படி மூச்சு காற்று அப்படி வச்சு பாருங்க, இப்படி விட்டு பாருங்க, எந்த பக்கம் காற்று வருதுன்னு. அதிகமாக ஒரு பக்கம் தான் வரும். எந்த பக்கம் வருது? பாருங்க, வேகம் எந்த பக்கம் தள்ளுது? இடது பக்கம் பண்ணுது. இப்போ நம்ம வலது பக்கம் மாற்றணும். என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு முத்திரை பண்ணலாமா? அது ஒன்று, நான் ஒரு முத்திரை சொல்லித்தரேன், அதை பண்ணுங்க, மாறிடும். ரெண்டு பக்கமும் நாசி ஓடும். பார்க்கலாமா? இந்த முத்திரைக்கு பேர் சிவசக்தி முத்திரைன்னு பேர். என்ன முத்திரை? சிவசக்தி முத்திரை. இந்த முத்திரை ஒன்றும் கிடையாது, எளிமையான முத்திரை தான். அப்போ நம்ம ஆசிரம நிர்வாகிகள் இந்த முத்திரை தெரிஞ்சவங்க அப்படியே வாங்க, எல்லாம் சொல்லி கொடுங்க. குருராஜே வாங்க, அந்த முத்திரை சிவஸ்ரீ எல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. பாருங்க, உங்களோட கை இருக்குல்ல, இந்த கையை ஆண்களாக இருந்தால் வலது கை சுண்டு விரல் கீழே வரும், பெண்களாக இருந்தால் இடது கை சுண்டு விரல் கீழே வரும், ஆண்கள் வந்து வலது கை. பாருங்க, இந்த கை வச்சு லாக் பண்ணிட்டு உங்கள் அடி வயிறு கீழே வச்சு மூச்சை காத்த பாருங்க 3 தடவை. அமைதியாக மூச்சை காத்த. தெரியுதா முத்திரை? ஆண்கள் வந்து வலது கை சுண்டு விரல் கீழே வரும். பாருங்க, கை அப்படி லாக் பண்ணு. அப்படிங்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க.
2 நாசிலையும் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக இப்போ வந்துட்டுருக்கோம். இது உணர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும். எந்த பக்கம் போகுது? 2 பக்கமும் போகுது. 2 பக்கம் போனால் என்ன சொன்னார் சாமி? அவர் சரிசமமாக போனால் என்ன நடக்குன்னு சொன்னார்? உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிற உடலை நாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணும். இதில் யார் யார் ருத்ராஜம் கட்டியிருக்கீங்க? இப்போ நீங்களாம் உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 108 தடவை ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை இப்போ சொல்கிறீங்க. இதில் உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே 108 தடவை மந்திரம் சொல்கிறீங்களோ பல மடங்கு உங்களோட மந்திரத்தோட சக்தி உங்களை சுற்றியும் இந்த ஆலயத்தை சுற்றியும் இந்த மலையை சுற்றியும் அந்த அதிர்வுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த வைப்ரேஷன் அதிகமாக 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 உங்கள் மனசில் இந்த மந்திரம் போய் பதியும். நீங்கள் சும்மா இருக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 107 தடவை 107 தடவை 107 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு நீங்கள் 1,08,000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்க, உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்கோ அப்பன் சிவன் பார்த்துக்குவார், அம்பாள் காளி பார்த்துக்குவான். 1,00,000 தடவை 1,08,000 தடவை நீங்கள் மந்திரத்தை சொல்லணும். சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃபே மாறிடும். இப்போ 108 தடவை இங்கே சொல்கிறீங்க, இங்கே 107 தடவை இப்போ சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் 10,008 தடவை சொன்னதுக்கான பலன் சொல்கிறீங்களா? கண்ணை மூடிக்கிட்டு. சரி சாமி, இந்த ருத்ராஜம் கட்டியிருக்கேன். பல பேர் அப்படியே சைடில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ருத்ராஜம் சாப்பிட்டு கட்டினா மாமிசம் சாப்பிட்லாமா, இறந்து போன வீட்டுக்கு போகலாமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ருத்ராஜம் யாருனாலும் கட்டலாம், தோஷமே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 முக ருத்ராஜத்துக்கு தோஷம் கிடையாது. ஐயா நான் மாமிசம் சாப்பிடுவேன், தாராளமாக சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதே மாதிரி வாழுங்க. நான் இல்லற பந்தத்தில் இருக்கேன், நான் இப்போ தான் புதுசாக திருமணம் ஆனவர், கட்டாயம் கட்டிக்கிங்க. தெய்வ குழந்தை பிறக்கும். கணவன் மனைவிக்கு எப்பயுமே சண்டை சச்சரவு இருக்காது. நீங்கள் ஒரு தாயத்தை அணிகிறதோட ருத்ராஜம் அடைஞ்சு நீங்கள் கண்டத்தில் கட்டிட்டு குளிக்கிறப்ப தினம்தோறும் கங்கையில் நீரான பலன் கிடைக்கும். விஷ சந்துக்களால் உங்களுக்கு தீங்கு வராது. ருத்ராஜம் அணிந்தவருக்கு ருத்ராஜம் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உடலில் பஞ்சபூத சக்திகள் இருக்குது, அந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும், சமநிலையாக இருக்கும் ருத்ராஜம் அணிஞ்சவர்களுக்கு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரன் நம்மளோட ருத்ராஜத்தை தேடி தேடி அழிஞ்சிட்ருக்கான். ஆனால் ருத்ராஜத்தோட மகிமை தெரிஞ்சு நாம் அணியிறதில்ல. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருவனைக்காவல் போனீங்கன்னா அகிலாண்டீஸ்வரி கோயில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அகிலாண்டீஸ்வரி அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கழுத்தில் தாலியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜத்தை கட்டியிருப்பாங்க. பெண்கள் எல்லாரும் அணியணும்னு தான் அம்பாலே கட்டியிருக்கா, தோஷமே கிடையாது. அம்மா சாமி எனக்கு மாதவிடாய் காலர் கட்டாயம் அணிஞ்சிக்கலாம், எந்த தோஷமும் கிடையாது. அதனால் ருத்ராஜத்தை அணிஞ்சி ஓம் நம சிவாயங்கிற சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆகட்டும், நீங்கள் எந்த தெய்வ மந்திரத்தையும் சொன்னாலும் உங்கள் உடலில் சக்திகள் அதிகமாகும். தெய்வம் சீக்கிரம் உங்களை நோக்கி வரும். தெய்வத்தை நோக்கி நீங்கள் போவானா, நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல ருத்ராஜனும் தெய்வம் உங்களை நோக்கி வரும். குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை உடனடியாக பார்க்கலாம், நட்பு கொள்ளலாம், பேசலாம். இதுக்கெல்லாம் நிறைய சித்தர்கள் மந்திரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நாம் அந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக ஒரு 108 தடவை
ஒரு 15 நிமிஷம் அப்படியே சொன்னீங்க அப்படின்னா 108 தடவை சொன்னதுக்கான கணக்கு வந்துடும். 15 to 20 நிமிஷம். சொல்லாங்களா? ஆமாம், 5 முகத்துக்கு தான் தோஷம் கிடையாது. இப்போ ஒரு முகம், 2 முகம், 3 முகம், 6 முகம், 7 முகம், 8 முகம், 9 முகம், 10 முகம், 11 முகம், 12 முகம், 13 முகம், 14 முகம், இது மாதிரி 32 முகம் ருத்ராட்சம் இருக்குது. எத்தனை முகம் இருக்குது? அதனால் இதெல்லாம் அணிஞ்சால் பல தோஷங்கள் உண்டு. ஒரு முகம் அப்படிங்கிறது சூரியனோட ஆதிக்கம், அதை அணிஞ்சிக்கிட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2 சந்திரன், அதை அணிஞ்சிக்கிட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது. 5 முகத்துக்கு தோஷம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் தோஷம் உண்டு. சில இடத்துக்கு கழட்டி வச்சுட்டு போகணும். இறந்து போன வீட்டுக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணும் சில ருத்ராட்சத்தை. 5 முகத்தை எங்கேனாலும் நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஒரு பிரேதம் இருக்குது அப்படின்னா அந்த பிரேதம் துராத்மா பிரேதமாக இருந்தாலும் அந்த ஆத்மா நம்ம கிட்ட வராது. அந்த ஆத்மாவுக்கு நீ போய் உண்டான சேவை பண்ண அந்த ஆத்மா மோட்சம் அடையும். ருத்ராஜம் தரித்தவன் போய் அந்த ஆத்மாவை தொட்டானா அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவபாதம் போகும். நீ கைகாரியம் செஞ்சீங்கன்னா. இதெல்லாம் நான் சொல்லலை, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்கள் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வயசாச்சா ருத்ராஜத்தை கட்டி விடுங்க. நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க, நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. குழந்தைங்க கட்டிக்குங்க. தினந்தோறும் விபூதி இட்டுங்க. நிறைய மாற்றங்கள். நல்லா விபூதி எடுத்து தண்ணியில் குழப்பி பட்டையாக எடுத்துங்க. தலையில் இருக்கக்கூடிய நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துரும். தலைவலி வராது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் எல்லாமே சீராகும். விபூதி இட்டு பாருங்கள். அவர் சாமி சொன்ன மாதிரி என்ன சொன்னார்? வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னார். இதுக்கு மேலே வெயில் காலம், எண்ணெய் அப்படியே மாற்றணும். என்னென்ன மாற்றணும்? கடலை எண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்ல எண்ணெயாக மாற்றணும். வெயில் காலத்தில் உடல் வந்து குளிர்ச்சித்தன்மை வேணும். நிறைய ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம ஓம்ங்கிற மந்திரத்தை, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 தடவை நம்ம அப்படியே சொல்லலாம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது பாடல்கள் பாடட்டும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். சொல்லாங்களா? கண்ணை முடிக்கிங்க. இன்றைக்கி நீங்கள் 108 தடவை சொன்னீங்கன்னா எத்தனை தடவை சொன்னதுக்கு சமன்னு சொல்லியிருக்கேன்? 10,008 தடவை சொன்னது சமம். அப்போ 1000 தடவை சொன்னீங்கன்னா 1,08,000 தடவை முடிஞ்சிருதா? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 தடவை சொல்லுங்கள். சொல்லாங்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நல்ல சப்தமே வரல. எப்படி சிவபெருமான காது கேட்கும்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. அப்படியே உங்க ரெண்டு கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போங்க. ரெண்டு கை இப்படி கிள்ள அப்படியே கொண்டு போங்க. உங்களோட ஆறா சக்தி எவ்வளோ இருக்கும், மந்திரம் சொன்னால சக்தி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஏதோ ஒரு உயிர் பேசை மாதிரி, ஏதோ ஒரு காற்று மாதிரி, ஏதோ ஒரு சக்தி மாதிரி தள்ளுற மாதிரி தெரியுதா? காந்த மாதிரி இழுக்குதா? இது அப்படியே நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல உங்கள் உடம்புல இருக்கிற ஆறா சக்தி அதிகமாகும். அப்படியே போகிறப்போ உங்களுக்கு அப்படியே அதிகமாகிட்டு. இதுதான் சித்தர்கள் ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் சொல்லி 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 உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சக்தியை வந்து அதிகப்படுத்திக்குவாங்க. எல்லா மந்திரத்துக்கும் அஷ்டகர்மம்னு சொல்லக்கூடிய 8 விதமான அஷ்டகர்மங்கள் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. வசியம், மோகனம், ஆகர்ஷணம், தம்பனம், உச்சாரணம், வித்துவேசனம், மாரணம், பேதனம் சொல்லக்கூடிய 8 விதமான அஷ்டகர்மங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாச்சார மந்திரங்கள் தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அப்போ நாம் இந்த ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சும்மா இருக்கிறப்ப எந்த நேரத்திலும் எங்கேனாலும் சொல்லலாம். சொல்ல 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 உங்கள் உடம்புக்கு சக்தி தான் கிடைக்குமே தவிர எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. வாய் விட்டு சொல்லலாம், மனசுக்குள்ள சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது. அதனால் இந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பலன் தானே தவிர பலன் இல்லாத எந்த இதுவும் கிடையாது.